வந்து பள்ளி மாணவர்களுடைய அந்த ஐடி கார்டில் வந்து சாதி குறிப்பிடுற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம்னு பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவர் வந்து அவர் கல்வித்துறை அமைச்சரா? அவர் வந்து கல்வித்துறை ஏதாச்சும் ஒரு பொறுப்பில் இருக்காரா? அதுவும் இல்லாமல் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சியில் தமிழக வெற்றி கழகம்னு போட்டு கீழே என்ன போட்டிருக்குன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு போட்டிருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு போட்டிருக்க நீங்கள் ஒரு சிறுவர்களுடைய பள்ளி அடையாள அட்டையில் ஜாதி பெயரை கொண்டு வரலாமா? அண்ணன் விஜய் அவர்கள் லாஸ்ட்டாக சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன பேசுனாங்க? எந்த 70 ஆண்டு வரலாற்றில் எந்த கட்சியும் செய்யாத சாதனை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஜாதியை உடைச்சிருக்கோம், மதத்தை உடைச்சிருக்கோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத உடைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் நீங்கள் ஜாதி உடைச்சதுக்கான அடையாளமா? இதே வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் ஜாதியை உடைச்சிட்டுனா கம்பத்தில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக ஒருத்தர் நிற்க வச்சாங்க. ஜெகமிஸ்ரா இதுக்கு முன்னாடியே பேசுகிற காணொலியில் பார்த்தீங்கன்னா நான் ஜாதி வரியேன், நான் தெலுங்கு செட்டியார் ஜாதி வரியேன் அப்படின்ட்டு ஜெகமிஸ்ரா வந்து சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்டவரை இன்றைக்கி வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க. அவர் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அதே போலத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் மதத்தை உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மதத்தை உடைக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினரான நிர்மல்குமாரை நீங்கள் எதுக்கு வேட்பாளராக நிப்பாட்டினீங்க? இன்றைக்கி அந்த நிர்மல்குமாருக்கு நீங்கள் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக பதவி கொடுத்துருக்குறீங்க? இவங்க ஜாதியை உடைச்சதுலையும் தோத்துட்டாங்க, மதத்தை உடைச்சதுலையும் தோத்துட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, குறிப்பாக நாங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே சேலம் மேற்கில் ஓட்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்தாங்களா இல்லை தமிழக வெற்றி கழகம்? ஓட்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்ததும் காணொலியாக ஆமாம். இதே சேலம் மேற்கில் ஓட்டுக்கு 2000 ரூபா பணம் கொடுத்தது ஆதாரத்தோட அவங்க கட்சிக்காரங்களே பேசி வெளியானதா இல்லையா? வெளியாகிருக்கு. அப்போ முழுக்க இந்த கட்சி திமுக அதிமுக என்ன செய்ததோ அதே தான் இந்த தமிழக வெற்றி கழகம் செஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்போ இது வந்து இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒழிஞ்சிட்டு புதிதாக ஒரு ஆட்சி மலர்ந்திருக்கு அப்படின்னா இல்லை. இந்த தாவேக்கானுடைய ஆட்சி என்பது திமுகவுடைய நீட்சியாகத்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக சீமான் நிற்பதாக தகவல். அவர் பொது வேட்பாளராக நிற்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை வேண்டாம்? இல்லை, இப்போ எப்படின்னா கக்கன் போன சட்டமன்றம், காமராஜர் போன சட்டமன்றத்தில் இன்றைக்கி 84 போயிட்டு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சட்டமன்றம்னா அப்படியே தீயாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஆதித்யா சிரிப்பொலி மாதிரி அப்படியே காமெடி நிகழ்ச்சி போகிற மாதிரி இருக்கார். ஒருத்தர் பொண்டாட்டியை காணுங்கிறாரு, இன்னொருத்தர் அப்பாவை காணுங்கிறாரு. இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சா? இதெல்லாம் முதல்ல ஒரு அரசியல் மாண்பா? எப்படி ஒரு சட்டமன்றத்தில் பேசுன்னே தெரியாமல் பேசி சிரித்து விளையாண்டுட்டு இருக்காங்க, செய்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்குது. இப்போ இத்தனை பேரையும் தன்னுடைய கேள்வியால் தன்னுடைய கருத்தியலால் வெளுத்தெறியணும்னா பெரியப்பா சீமான் அவர்கள் கண்டிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் நின்று வென்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போகணும். இந்த ஒத்தாள் போனால் போதும், மொத்தாலையும் முடிச்சு விட்டுருவாங்க. அதற்காகவாது பெரியப்பா சீமான் அவர்கள் கண்டிப்பாக நிற்கணும்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தம்பிமார்களும் மாணவர் பாசத்தில் உள்ள நாங்களும் கண்டிப்பாக விருப்பப்படுறோம். நிற்பதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, பொது வேட்பாளராக நிற்கிறாங்கிறது இன்னும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. அது இந்த ஊடகங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. பெரியப்பாவினுடைய வாயில் இன்னும் ஒரு அறிக்கை செந்தமிழன் சீமான் பெரியப்பா வந்து இன்னும் வெளியிடலை. அவர் அதை வெளியிட்ட பிறகு தான் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்ல முடியும். இன்றைய தினம் வைகோ அவர்கள் வந்து ஆலோசனை நடத்தி திமுகவில் இருந்து விலகி இருக்காங்க. அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறதா. இவர்கள்லாம் சும்மானே, வைகோவா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அதிகார பசி எங்கிட்ட அதிகாரம் இருக்கோ அதுக்காக நாக்க தொங்க போட்டுட்டு போவாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லா தலைவர்களும் இதுதான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு இந்த இப்போ இடையில கூட எஸ்பி வேலுமணி குரூப் அந்த அதிமுக பிரிஞ்சு தாவக்கையில் போய் சேர போகிறதா சொன்னாங்கல்ல. இவர்களால் அதிகாரம் இல்லாமல், ஊழல் பண்ணாமல், லஞ்சம் பண்ணாமல் ஒரு நொடி கூட இவர்களால் இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி. இவர்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் போல தலைவர் வருமா, என்னுடைய உயிர் போகும் வரை ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட தான் இந்த திராவிட கூட்டணிக்குள்ளே தான் நான் இருப்பேன்னு சொன்னார் ஐயா வைகோ அவர்கள். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற உடனே, ஆட்சி அதிகாரம் அவர்கள் இடத்துல வந்த உடனே இன்றைக்கி நாக்க தொங்க போட்டுட்டு போகுது இன்றைக்கி பல கட்சிகள்லாம். இவர்கள்லாம் மக்களுக்கானவர்கள் இல்லை, பணம் சம்பாதிக்க தன்னுடைய பேச்சால் அரசியல் பிள்ளைக்க வந்தவர்கள். அதனால இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை. எந்த முதல்வரும் செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரக்ஸ்க்கு எதிராக ரன்னிங் போயிருக்கதா ஆதவர்ஜுனா குறிப்பிடுறாரு. இதே தான் கடந்த முறை திமுக ஆட்சியிலையும் மது ஒழிப்பு மாநாடுன்னு விசிகா ஐயா வைகோ அவர்களுடைய கட்சி எல்லாம் சேர்ந்து போட்டாங்கல்ல. அதே தான். ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறல. அது அண்ணா ஆதவர்ஜுனா எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் என்னமா பண்ணாங்க, சீமான் கதை விடுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு கதை விடுறது யார்? அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் தான். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக 3 கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே 21.1 கிலோமீட்டர் ஓடின முதலமைச்சர் யாருன்னா காஷ்மீரை சேர்ந்த உமர் அப்துல்லாங்கிறவர் தான் முதலாக மேரத்தானில் அதிக கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு.
அதன் பிறகு அருணாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் ஓடி இருக்கிறாங்க. இத்தனை பேர் ஓடி இருக்கும் பொழுது எப்படி கதையை அடிச்சுடுறாரு பாருங்களேன். இதே போல தான் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம், மக்களுக்கு அது செய்கிறோம் இது செய்கிறோன்னு சொல்லி முழுக்க இவங்க வந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. இந்த மேரத்தான் நடத்தினா போதை ஒழிப்பு ஒழிஞ்சிருமா? நாங்கள் மேரத்தான் கேட்கல, ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற டாஸ்மார்க் மூடுங்கன்னு சொல்கிறோம். இவர் இடத்துல கேள்வி வச்சு என்ன தெரியுமா, நாங்கள் தான் 717 டாஸ்மார்க் முடிட்டுமே. 717 டாஸ்மார்க் முடிட்டீங்க, மிச்சம் 7000 டாஸ்மார்க் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? படிப்படியாக இதே தான் 2016 அம்மையா ஜெயலலிதா இதே உருட்டை தான் உருட்டினாங்க. ஐயா எடப்பாடி இதே உருட்டை தான் உருட்டினாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே உருட்டை தான் உருட்டினாங்க. 2016 அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்து வந்த பொழுது 500 டாஸ்மார்க் முன்னாங்க. 2019 அதன் பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்து வந்தபோது பூரா 500 டாஸ்மார்க் முன்னாரு. அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது 596 டாஸ்மார்க் முன்னாங்க. இப்போ இவர் 717 டாஸ்மார்க் மூடி இருக்கிறதா, போதையை ஒழிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை டாஸ்மார்க் மூடினதுக்கு எந்த ஒரு விவரமுமே இல்லை. இப்போ இத்தனை டாஸ்மார்க் மூடுனா கிட்டத்தட்ட 4000 டாஸ்மார்க் மூடி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ தாவேக்கா அரசு மூடனோட சேர்த்து இப்போ வருஷத்துக்கு இப்போ டாஸ்மார்க் மூலியமாக வருகின்ற வருமானம் குறையணும்ல. எப்படி 48,000 கோடியிலேருந்து 50,000 கோடிக்கு மேலே தொடர்ச்சியாக வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஊரில் டாஸ்மார்க் விடுனா இன்னும் 10 கிலோமீட்டர் தாண்டி புதுசாக டாஸ்மார்க்கு திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வண்ணங்கள் தான் மாறுகிறதே தவிர எண்ணங்கள் ஒருபொழுதும் இந்த ஆட்சியில் மாறலாம். எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீல்ஸ் ஆட்சி, அதுவும் இணையதளத்தின் மூலயமா எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து சொல்கிறக்கூடிய எல்லாருமே திமுகவிலேருந்து இப்போ நாம் தமிழர் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் மீட் பண்ணி பேசணும்னு ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? அதுக்கான காரணம் இப்போ என்னென்னா, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தான் இத்தனை வருஷமாக கட்சி நடத்துகிறோம். இவர்கள் ரீல்ஸ் மூலயமா மக்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இவங்க திருப்பி ரீல்ஸ் போடலான்னு பார்க்குறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க, அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கு ஏற்றவாறு நம்ம மாறிக்கிட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னா, இன்றைக்கி பெரியப்பா சீமானவர்கள் கூட பேசினப்ப சொன்னாங்க, 20 நிமிஷம் காணொலியை பார்ப்பதற்கு இங்கே பெரும்பாலானோருக்கு பொறுமை இல்லை. உலகிலேயே அதிக மணி நேரம் வாசிக்கிற நாடு எது தெரியுமா? இந்தியா தான். இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் தான். ஒரு வாரத்திற்கு 10 மணி நேரம் 42 நிமிடங்கள் இந்தியர்கள் வாசிக்கிறாங்க. அதில் எத்தனை மணி நேரம் இளைஞர்கள் வாசிக்கிறாங்கங்கிறதா இங்கே முதன்மையாக இருக்குது. அதில் எத்தனை மணி நேரம் பெற்றோர்கள் 35 வயதுலேருந்து 40 வயது உள்ளவங்க வாசிக்கிறாங்கன்னு தான் முதன்மையான இங்கே செய்தியாகவே இருக்குது. இப்போ இவர்களுக்கெல்லாம் புத்தக வாசிப்பு குறைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ரீலில் வர செய்த உண்மை நம்புகிறாங்க. அதற்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைமார்களை பெரியப்பா சீமானவர்கள், நீங்கள் நம்மளுடைய உண்மையான கருத்துக்களை அவதூறு பரப்பாமல் உண்மையான கருத்துக்களை எடுத்து போடுங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரவை எடுத்து போடுங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு ரீல்ஸை தான் பார்க்குறாங்க. ரீல்ஸ் மூலியமாக தான் இவர்கள் சொன்ன பொய்யை நம்பி இவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்கிறாங்க. இப்போ இவர்கள்ட்ட வாக்கு செலுத்தி அதிகாரம் போனதுனால நாடு குட்டிச்சவராக போயிடும். மக்களை காப்பாற்றணும்னா நம்ம இந்த ரீல்ஸ் மூலியமாக தான் காப்பாற்ற முடியும். அதனால் பிள்ளைகளாக இதில் கவனம் செலுத்துங்கன்னு பெரியப்பா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்கண்ணா. நன்றிண்ணா.